அனகோண்டாக்கள் இன்றைக்கு பூமியில் மிகவும் பயப்படும் பாம்புகளில் ஒன்றாக உள்ளது. இதில் பச்சை அனகோண்டா குறிப்பாக உலக அளவில் கவனத்தை பெறுகிறது. காரணம், இதுவே மிக அதிக எடை கொண்ட பாம்பு இனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண் பாம்புகள் ஆண் பாம்புகளை விட கணிசமாக பெரிதாக வளர்கின்றன. 2024 ஆண்டில் நேஷனல் ஜியோகிராபிக் அமேசானில் விரிவான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டது. இந்த ஆய்வுக்குழு ஒரு பிரம்மாண்டமான பச்சை அனகோண்டா மாதிரியையும் உறுதிப்படுத்தியது. ஆராய்ச்சியாளர்கள் அந்த பாம்புக்கு அனா ஜூலியா என்று பெயரிட்டனர். இந்த பாம்பின் சரிபார்க்கப்பட்ட நீளம் 20.7 அடியாக இருந்தது. அந்த மாதிரியின் மொத்த எடை சுமார் 441 பவுண்டுகள். இந்த கண்டுபிடிப்பு ஈக்வடாரின் வடக்கு அமேசான் பகுதியில் நிகழ்ந்தது. மரபணு பகுப்பாய்வு ஒரு தனிப்பட்ட வடக்கு அனகோண்டா பரம்பரையை வெளிப்படுத்தியது. விஞ்ஞானிகள் அதை யுனக்டஸ் அகாயிமா என வகைப்படுத்தினர். அனகோண்டாக்கள் முதன்மையாக கிழக்கு தென் அமெரிக்க சூழல் அமைப்புகளில் வாழ்கிறது. அதன் வரம்பில் பிரேசில், கொலம்பியா, பெரு மற்றும் பொலிவியா ஆகியவை அடங்குகிறது. இவை மெதுவாக ஓடும் ஆறுகள், சதுப்பு நிலங்கள், சேற்று நிலங்கள், வெள்ளம் சூழ்ந்த புல்வெளிகளை விரும்புகின்றது. இந்த சூழல்கள் அனகோண்டாக்களுக்கு தேவையான வெப்பத்தை கொடுத்து, மறைவிடத்தை கொடுத்து, ஏராளமான உணவையும் கொடுக்கிறது. அனகோண்டாக்கள் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் வரை நீரில் மூழ்கியே இருக்கும். இது நீரின் மேற்பரப்புகளுக்கு அடியில் பதுங்கியிருந்து வேட்டையாடுகிறது. இந்த அனகோண்டாக்கள் சக்தி வாய்ந்த நெரிக்கும் நுட்பங்களை பயன்படுத்தி இரையை கொள்கிறது. அவை வேட்டையாடுவதற்கு விஷத்தை சார்ந்திருப்பதில்லை. அதனுடைய கண்களும் மூக்கு துவாரங்களும் நீரின் மேற்பரப்பிற்கு மேலே அமைந்திருக்கும். இது விலங்குகள் மீது மறைமுக தாக்குதல்களை நடத்த உதவுகிறது. மூச்சு திணறல் ஏற்பட்டு உறுப்புகள் நசுக்கப்படுவதால் வேட்டையாடப்படும் உயிரினத்திற்கு மரணம் ஏற்படுகிறது. வெற்றிகரமாக இரையை பிடித்த பிறகு முழுவதுமாக அதை விழுங்குகிறது. பச்சை அனகோண்டாக்கள் அதிகமாக 26 அடி வரைக்கும் வளரக்கூடியது. சராசரியாக வளர்ந்தவை 15 முதல் 20 அடி வரைக்கும் இருக்கும். பெண் அனகோண்டாக்கள் 20 40 குட்டிகள் வரை ஈன்றெடுக்கும். புதிதாக பிறந்த பாம்புகள் சுமார் 2 அடி நீளம் வரைக்கும் இருக்கும்.